சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டில் உலகத்துல பாப்பாவால் நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எங்க மகனுக்கு நினைச்ச சந்தோஷம். இன்னைக்கு ஏன் சந்தோஷம்? இன்னைக்கு ஏட மகன் நல்ல நிலைமையில இருக்கிறான். என்னுடைய மகன் நல்ல ஜொப்ப இருக்கிறான். என்னுடைய மகன் நல்லா சம்பாதிக்கிறான். இன்னைக்கு அதை வச்சு இன்னைக்கு சில பாப்பாவால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அதை வச்சு சில பாப்பாவால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் அதை சொல்லல, குர்ஆன் அதை சொல்லி கொடுக்கல ஒவ்வொருத்தருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நீங்க உலகத்தை தேடி கொடுக்குறீங்க, ஆனா அவரை கபரை நீங்க காட்டி கொடுக்கல. ஒவ்வொரு தந்தைமாரும் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்னுடைய மகன்களுக்கு ஜனாசை துவா தெரியுமா? இன்னைக்கு திடீர்னு நான் போட்டு என்னுடைய மகனுக்கு கடமை ஜனாசாவை குறிப்பாக்கி கஃன் செஞ்சு அடக்கம் செய்வது கடமை. இன்னைக்கு வாலிபர்களே நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நாளைக்கு கியாமத் நாள் பயங்கரம், நாளைக்கு அந்த நீதிமன்றம் பயங்கரம். நானும் எனக்கும் 20 வயசு தான், உங்களுக்கு என்னை விட பெரிய ஆளுங்க நீங்க மஜ்மால உட்கார்ந்துருக்கீங்க. நான் கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்கள், வாலிபர்களே, நல்ல கணக்கோடு இருங்க. இன்னைக்கு என்னுடைய தாய் தந்தை யாருக்கும் மரணம் சொல்லிடுவார்கள். மரணம் யாருக்கும் மரணம் நிச்சயம் அல்ல, திடீர்னு வந்துடும். உங்களுக்கு உறுதியாக செல்வி கொடுக்கணுமா? இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் இருந்து நாளைக்கு எழுப்பி யாருக்கும் உறுதியா சொல்ல, யாருக்கும் உறுதியா சொல்ல. திடீர்னு மரணம் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சலாம் கொடுத்துட்டு சலாம் கொடுத்தவங்க மௌத் வந்து சேர்ந்துரும். கண்ணை மூடி கண் திறக்க முன்னுக்கு மௌத் வந்து சேர்ந்துரும். முசாபா கையை கொடுத்து கையை எடுக்கும் மௌத் வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஜனாஸா துஆ? எத்தனை பேருக்கு ஜனாஸா துஆ தெரியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மஜ்மால உட்கார்ந்து வாலிபர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு எனக்கு மௌத் இருக்குது, உங்களுக்கு மௌத் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் ஜனாஸா துஆ? திடீர்னு தாய் மௌத், திடீர்னு தந்தை மௌத். என்ன செய்வது? கூடி வீட்டுக்கு போறதா? வெட்கமில்லையா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, காசு வந்துடும், பணம் இன்னைக்கு முன்னாள் வாசல்ல வந்தா நல்ல நினைவு வச்சுக்கோங்க, பரக்கத்தும் ரஹ்மத்தும் அந்த பணத்தின் மூலமான பரக்கத்தும் ரஹ்மத்தும் பின்வாசலாக வரும். இதைத்தான் காசுடைய பலர். எத்தனை பேர் இன்னைக்கு தொழிலை வீணடிச்சுட்டு தொழிலாளர்கள் வாழ்றோம். தொழிலாளா என்னன்னு தெரியா, சூரா பாத்தியா தஜ்வீதா தெரியா, கபூலித்தன் கூட தெரியா, ஆனா வாரம் தொழுவும் ஏனோ தான் தொழுவும். கண்ணியமான சகோதரி, பெரியாரே, எங்கட ஒரு சுஜூத் போதும் இந்த உலகத்தை பஸ்பமாக்கி போறதுக்கு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எங்கட ஒரு சுஜூத் போதும் சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, எவன் உலகத்துடைய சிந்தனையில சுஜூத் செய்யறாங்களோ அவருடைய சுஜூத் ஒன்று போதும் இந்த உலகத்தை அப்படியே நெருப்பால பத்த வச்சு அழிச்சு போடும். அவன் ஒரு சுஜூத் போதும். இதெல்லாம் எங்க போய் படிக்கிறது? கபருக்கு போனப்பவா? கபருக்கு போனப்ப எங்களை படிக்கணுமா? காலம் அவசரமாக போகுது. மௌத்து பாமான்னு சொல்லுது. காலத்தை கழிச்சு கொண்டு நாம பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கபரை நோக்கி நாம முன்னோக்கி போறோம். ஆனால் முன்னுக்கு எனக்கு கபர் இருக்குதுன்னு யாருக்கும் சிந்தனை வரதில்ல. என்னுடைய மௌத்து என்னுடைய கபர் இருக்குது நீங்க நினைவில் வைத்திருந்தா நாங்க உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பக்கத்தால அல்லாஹ்வுடைய சிந்தனையின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை நாங்க கொண்டு சேர்த்திருப்போம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு விளங்குது?